ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இப்போ கோவிட் ஷீல்டு பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக 2019-20 நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த சமயத்தில் தான் கொரோனா நம்ம நாட்டில் உள்ளே என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், எவ்ரி ஒன் ஷுட் வியர் மாஸ்க் அப்படின்னு நிறையா கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. வித்தவுட் மாஸ்க் நம்ம வெளியவே போக முடியாது. ஈவன் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மட்டும்தான் வெளியில் போய் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வாங்கிக்கிட்டு கொடுப்பாங்க. அதுவுமே ஷாப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப டிமாண்டாக இருக்கும். பிஸ்கட்டெல்லாம் மோர் தென் 3 பேக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாத சுச்சுவேஷன்லாம் கூட இருந்துச்சு அப்போதைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நிலைமை சரியாச்சு. அதுக்கு அந்த நிலைமை சரியானதுக்கு மெயின் ரீசன் அதுக்கான தடுப்பு மருந்தை நம்ம கண்டுபிடிச்சது மட்டும்தான். கோவிட் ஷீல்டு, கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 தடுப்பு மருந்தை நம்ம கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நம்ம சயின்ஸுக்கு நம்ம தேங்க் தான் பண்ணணும். ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கோவிட் ஷீல்டை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டால் அஸ்ட்ராஜெனிகா அண்ட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. அஸ்ட்ராஜெனிகாங்கிறது ஒரு சாதாரண ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி கிடையாது. இட் இஸ் அ மல்டிநேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் பயோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க இவங்க கூட கொலாபரேஷன், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த கோவிட் ஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு கீழே பார்க்கும்போது அந்த அந்த அஸ்ட்ராஜென்காங்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கேம்பிரிட்ஜில் இருக்குது. அங்கே தான் சாரா கில்பர்ட் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வேக்சினாலஜி ஒரு ப்ரொஃபஸர். அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட தலைமையில் தான் இந்த மருந்து ரொம்ப கண்டுபிடிச்சு அந்த இன்ஜெக்ஷனை நம்ம போட்டுக்கிட்ட பிறகு தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக வெளியில் போகலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதனால சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பிளட்டு சீக்கிரம் உறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பாதிப்பு என்னை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஹெல்த் இஷ்யூஸாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கள சீக்கிரம் எந்த ஒரு டிசீஸும் சஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்கள அது காஸ் பண்ணும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு அது டெஃபினட்டாக ஒன்றும் பண்ணாது. ஸோ நம்ம அதை பார்த்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அந்த சமயத்தில் நமக்கு மெடிசன் கண்டுபிடிச்சவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணுமே தவிர, இப்போ நம்ம அப்படி பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம வேக்சின் எடுத்துக்கிட்டோம். நம்ம வேக்சின் எடுத்து கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இதுவரையிலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, இனிமேல் அஃபெக்ட் பண்ணணும். நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருங்க. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதே அந்த கொரோனா வைரஸை அது உள்ளுக்குள்ளே அலோ பண்ணக்கூடாது, அதை கில் பண்ணணுங்கிற நோக்கம்தான். அது சரியானதால தான் நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சைடு எஃபெக்ட் வந்துடும் அப்படி இப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் நான் இங்கே கோவிட் ஷீல்டு தான் போட்டுக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கோவிட் ஷீல்டு தான் போட்டுக்கிட்டோம். நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஸோ நீங்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். பி ஹாப்பி. நம்ம எந்த ஒரு இவ்வளோ நேரம் மெடிசன்ஸ் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ. அந்த மெடிசனோட நேமை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டாக அதுக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஈவன் ஒரு ஃபீவர்னு வந்துச்சுன்னா நம்ம பேராசிட்டமால் எடுத்துப்போம். சாதாரணமாக பேராசிட்டமால் எல்லாரும் எடுத்துக்கிறோம். அந்த பேராசிட்டமால் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கொடுக்க தான் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலுமே அதுக்கு டெஃபினட்டாக சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்க தான் செய்யும். அந்த சைடு எஃபெக்ட் எல்லாரையும் பாதிக்காது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ 1,00,000 பேர் அந்த மெடிசனை எடுத்துக்கும் போது ஒருத்தர் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிற 99,999 பேர் இதனால் சேஃப் ஆகுறாங்க. அவங்க அந்த மெடிசன்ஸால் நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம இதை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. எந்த ஒரு சயின்ஸுமே நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் அவங்க ரிசர்ச் பண்ணி ஒன்றையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதை பார்த்து பேனிக் ஆகாமல் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.